இப்போ நாங்கள் வந்து தச்சமலையில் இருக்கோம். தச்சமலையிலேருந்து பின்னமுட்டு தேரி போயிடுவோம். பின்னமுட்டு தேரியிலேருந்து களப்பாறை போயிடுவோம். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, தச்சமலை வரைக்கும் தான் உங்களுக்கு போட் ஃபெசிலிட்டிஸ். அதுக்கப்புறம் எந்த ஒரு போட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. காலால் தான் அந்த மலைகள்லாம் நடந்து போகணும். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த 2 இடத்துக்கு போகிறதுக்கு, பின்னமுட்டு தேரி களப்பாறை இந்த 2 இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து போகணும். 1.5 மணிக்கு இருக்கும், அதிக மேலே ஆகும். எங்களுடைய வழி பிரயாணங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெளிவாக காணிக்கிறேன். எங்களோட நீங்கள் பிரயாணப்படுங்க. நான் இங்கே நிறைய காணின மக்களை சந்தித்தேன். பழைய காலத்து மக்கள், அதாவது மூதாதையர்கள், காணின மக்களே மூதாதையர்கள்னு சொல்லப்பட்டவங்க, ஒரு 70 வயசு தாண்டினவங்க, 80 வயசு தாண்டினவங்க, இவங்களெல்லாம் நான் சந்தித்தேன். சந்தித்த போது அவங்கள்ட்ட நிறைய விவரங்கள் எனக்கு கிடச்சிச்சு. இந்த காணின மக்களை கொடுத்தாரு நிறைய விவரங்கள் எனக்கு கிடச்சிச்சு. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த நிறைய விஷயங்கள் கேட்பதற்கு, பழைய காலகட்டங்களில் இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, உணவுக்கு என்ன செஞ்சாங்க, மருத்துவ பணிக்கு என்ன செஞ்சாங்க, இவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன செஞ்சாங்கன்னு அந்த நிறைய விஷயங்களை கேட்கும்போது எனக்கு ரொம்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த காரியங்கள் எல்லாமே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அந்த நிலப்பரப்பு தான் தச்சமலை. தச்சமலையிலேருந்து இப்போ பின்னமுட்டம் தேரிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ நீங்கள் அந்த பார்த்த நேரத்துலேருந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளாடி இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் பின்னமுட்ட தேரின்ற சொல்கிற இடம் வரல. ஆனால் போகிற வழியிலேயே நாங்கள் சில குடும்பங்களை பார்த்தோம். நாங்கள் இந்த காணின மக்களுடைய சில குடும்பங்களை பார்த்தோம். சில விவரங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ திரும்ப எங்களை பயணம் தொடர்ந்து அந்த பின்னமுட்டு தேரிக்காக. சரி வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை நான் காமிக்கிறேன். தச்சமலையிலேருந்து நாங்கள் வந்த வழிகளெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு வரோம். பின்னமுட்டு தேரிக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு வீடு. இந்த பின்னமுட்டு தேரின்னு சொல்கிறது என்னுடைய இந்த பக்கத்தில் இருக்குது. களப்பாறையும் நடனப்பொட்டையும் அந்த பக்கத்தில் இருக்குது, அந்த மலைப்பகுதியில் இருக்குது. இந்த வீட்டில் நான் நிற்கிற இடத்துலேருந்து மேலே இருக்கிற நான் சொன்ன அந்த 3 ஊருக்குமே கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் இது வரைக்கும் கிடையாது, பவர் ஃபெசிலிட்டிஸ் இது வரைக்கும் கிடையாது. சோலார் பேனல் யூஸ் பண்ணி தான் அந்த வீடுகளுக்கு எல்லாருமே கரண்ட் இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சோலார் பேனல்னு சொல்கிறது ஆதி காலத்துலேருந்து இல்லை கிடையாது. ஒரு குறிப்பாக ஒரு 5 வருடங்கள் இல்லை ஒரு 6 வருடங்களுக்குள்ளாக தான் இந்த சோலார் பேனல் அமைப்புகள் இந்த இடங்களுக்கு, இந்த மலைப்பகுதிகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக தான் அவங்களுடைய அந்த இரவு நேரத்துக்கான லைட் காரங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாங்க பின்னமுட்டு தேரி போவோம். பின்னமுட்டு தேரி பிறப்பாக தான் நாங்கள் களப்பாறைன்ற இடத்துக்கு போனோம். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த பின்னமுட்டு தேரிக்கு, தச்சமலையிலேருந்து பின்னமுட்டு தேரிக்கு தான் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் சரியான டயர்டு, ஒரு ஊற்றுக்குழி இருந்துச்சு, அதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். திரும்ப எங்கள் ட்ராவல் தொடருது. ஒரு அம்மா தண்ணி எடுக்க வராங்க. குடிக்கிறதுக்கு எல்லாமே எடுப்பாங்க. ஏமா நீங்கள் தண்ணி எடுக்கலாம்.
இவங்களுடைய எந்த ஒரு சாதனங்கள் இருந்தாலும் இந்த மலை பாதையின் வழியாக இப்படி தான் கொண்டு வரணும். அது எவ்வளோ கிலோ வெயிட் ஆனாலும்